அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்களே, அவ்வளவு படிக்க வைக்கிறாங்களே. ஒரு பிள்ளை அழுவுது, எங்க அப்பா 30 சவரன் போட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அம்மா அப்பா 30 சவரன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா அதை வச்சுட்டு இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் பிசினஸ்க்காக 1 சவரனை கொண்டு போனாரு, அது மூழ்கி போச்சு. 5 சவரன் கொண்டு போனாரு, அது மூழ்கி போயிடுச்சு. எல்லாமே அப்படி மூழ்கி போயிடுச்சு. கடைசியில என்கிட்ட வந்து சொல்றாரு 5 வருஷம் கழிச்சு, 30 சவரனும் மூழ்கிடுச்சு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் அழுதேன். 30 சவரன் மூழ்கனத்துக்காக அழல. அந்த 30 சவரனை எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்த்து விறுவிறுத்து அவர் ஓடி 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 உழைச்சு அந்த 30 சவரனுக்காக காசை சேர்த்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இத மாதிரி ஒரு மாப்பிள்ளைங்க தேவையே இல்லைங்க, தேவையே இல்லை. இப்படி பிச்சை கெட்டு வருகிற ஒரு குடும்பத்தையும் விரட்டி அடிங்க. பிச்சை கெட்டு வருகிற ஒரு மாப்பிள்ளையும் விரட்டி அடிங்க. நம்ம மாறினா, ஒரு பெண் மாறினா, ஒரு பெண் குடும்பத்தார் மாறினா, டவுரி வாங்குற குடும்பமே மாறுங்க. நம்ம தான் இடம் கொடுக்குறோம். நம்ம தான் எவ்வளவு கேட்க போறாங்க. அதுல வேற பெருமையா சொல்லிப்பாங்க, இவ்வளோ டவுரி கொடுக்குறாங்க அவங்க வீட்டுல, இவ்வளோ கொடுத்தாங்க, அவங்களையே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன் உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லைனாக்கா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வசதி இல்லையா? நம்ம ஏன் பிச்சை கேட்கணும்? எதுக்காக பிச்சை கேட்டு நம்ம பிச்சை வாங்கி கல்யாணம் பண்றோம்? ஏன் நம்மளுக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி? எல்லாமே இருக்கும். பையன் வீட்டுல சொந்த வீடு இருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜுக்கு 2 ஃப்ரிட்ஜா வச்சிருப்பாங்க, 2 வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க, எல்லா ரூம்லயும் ஏசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கேவலமா போயிட்டு அந்த பெண் வீட்டுல ஒரு ஒரு 4 ஏசி கொடுத்துருங்க, ஒரு 2 ஃப்ரிட்ஜ் அனுப்பிடுங்க. அப்படியே எல்லார் முன்னாடியும் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு, அங்க பாரு எப்படி சீர்வரிசை கொண்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க கேட்டதுனாலதான் கொடுக்குறாங்க அவங்க. நீங்க கேட்கலன்னா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்க கேட்டீங்க. ஆனா பெருமையா காட்டிக்கிறது, சொந்தக்கார கூட்டிட்டு பாரு எவ்வளவு சீர்வரிசை கொடுத்துருக்குறாங்க. என் பையனுக்கு இவ்வளவு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதுல வேற சொல்லுவாங்க, என் பையனுக்கு கார் கொடுத்துருங்க, என் பையனுக்கு பைக்கு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம். ஜிம்மை வாங்கி கொடுக்கணும், ஜிம்ல எக்ஸசைஸ் செய்வார் பையன், காரை வாங்கி கொடுக்கணும், லாரியை வாங்கி கொடுக்கணும், பஸ்ஸை வாங்கி, எல்லாத்தையும் வாங்கிக்கிறது தானே. அப்படி பொம்பளை பிள்ளைங்க அப்படி உங்க அம்மா அப்பா கடன் வாங்கி கஷ்டப்பட்டு உங்க மாப்பிள்ளை கூட கார்ல அனுப்பணும், பைக்ல அனுப்பணும், அப்படி தேவையே கிடையாது.